அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர், ஒரு முக்கியமான அதிகாரி, கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது. அதெல்லாம் காவல்துறை நீங்கள் தான் சொல்லணும், எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. 48 மணி நேரம் கழித்து அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம். ஒரு பிஆர்ஓவா, கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா, டிசம்பர் 23 பேசியிருக்காங்க, டிசம்பர் 24 பேசியிருக்காங்க, டிசம்பர் 25 பேசியிருக்காங்க, டிசம்பர் 26 பேசியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பணி செய்யக்கூடிய நடராஜனும் 13 முறை பேசியிருக்கின்றார்கள். 13 முறை. நான் ஏற்கனவே சொன்னது போல 24 குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் 8:34 மறுபடியும் பேசுறாங்க. கோட்டூர் சண்முகம் இதோடு நிக்கலிங்க. ஞானசேகரன்ட்ட 8:34 சாயந்தரம் மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்கிட்ட பேசுறாங்கன்னா, இன்னொரு காவல்துறை உயர் அதிகாரி, ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயரதிகாரியுடைய பேர் அந்த நேரத்தில் சொல்லல, 8:59 சாயந்தரம் ஃபோன் பண்றார் கோட்டூர் சண்முகம், டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். 9:07 மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ் டு தட் போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் 24 இரவு. நல்லா நீங்க மக்களை யோசிச்சு பாருங்க. 24 பதட்டம், காவல்துறை கூட்டிட்டு போறாங்க, காலையிலிருந்து பேசுறாங்க, மா சுப்பிரமணியத்திட்ட பேசுறாங்க, தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுறாங்க. அந்த 24th நைட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் நைட். காரணம், எவிடன்ஸ் அளிக்கப்படுது. உள்ள போயிட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது. ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல, நான் புதுசாக பொருளை கலப்பினீங்க சொல்லல, தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண 11 செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அளிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கான். அப்ப என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது? அதன் பிறகு 25 காவல்துறை சொல்றாங்க, ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ற பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல, செல்போன்ல எங்களுக்கு தெரியல. மே 14 தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் நம்ம பேசல, அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது. 25 காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர். அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா? கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டீங்களா? எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டீங்களா? எதற்காக ஃபோன் வந்துச்சு, எதற்காக நீங்க பேசுனீங்க, இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க? இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா?